திருஷ்யம் ஜப்பான் நாவலோட தழுவலா? மலையாள திரைப்பட சரித்திரத்தை புரட்டி போட்ட திருஷ்யம் ஜப்பான் நாவல் உன்னோட தழுவலா இருக்கலாம்ன்ற செய்தி வெளியாகியிருக்கு. திருஷ்யத்தை இயக்கியிருக்கும் ஜீத்து ஜோசப் இதுக்கு முன்னாடி பல படங்கள் இயக்கியிருக்காரு. அதிகம் குற்ற விசாரணையை மையப்படுத்திய படங்கள். போன வருடம் திருஷ்யத்துக்கு முன்னாடி வெளியான மெமரிஸ் படமும் சீரியல் கொலைகளை பத்தினது. இன்றைய மலையாள இளம் இயக்குநர்கள் மீது வைக்கப்படும் பிற படங்களை கதைகளை தழுவி எடுக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு ஜீத்து ஜோசப்பின் மேலேயும் இருக்கு. மெமரிஸ் படத்துல கொலை செய்யப்படும் விதம் கொரிய படமான அவர் டவுனையும் கொலையாளியோட கொலைக்கான கிறிஸ்துவ மோட்டிவ் ஹாலிவுட் 7 படத்தையும் நினைவுபடுத்துறது. திருஷ்யம் ஜப்பான் நாவல் ஒன்னோட தழுவல்னு சமீபத்திய செய்தி. ஜப்பான் நாவலாசிரியர் கியூகோ ஹிகாஷியோ 2005 எழுதின த டிவோஷன் ஆஃப் சஸ்பெக்ட் எக்ஸ் நாவலோட கதையை திருஷ்யம் கொண்டிருக்கு. நாவல்ல விவாகரத்து வாங்கின பெண் தன்னோட மகளோட தனியா வசிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு அருகில வசிக்கிறது கணித பேராசிரியர். புத்திசாலி. விவாகரத்து பெற்ற பெண்ணோட முன்னாள் கணவர் ஒரு முறை வீட்டுல வந்து பிரச்சனை செய்ய தாயும் மகளுமா அவரை கொண்டுன்றாங்க. நடந்தது எதிர்பாராத விபத்து. தங்களுக்கு உதவும்படி கணித பேராசிரியரை கேட்க அவரு அவங்களுக்கு உதவுறாரு. போலீஸ் விசாரணையில இருந்து எப்படி தாயும் மகளும் கணித பேராசிரியரால தப்புறாங்கன்றது விளக்குது இந்த நாவல். ஏறக்குறைய இதேதான் திருஷ்யம். பக்கத்து வீட்டு பேராசிரியரை கணவனாக்கி முன்னாள் கணவனை போலீஸ் அதிகாரியோட மகனாக்கி இருக்காங்க. திருஷ்யம் படம் தமிழ் தெலுங்குல ரீமேக் ஆகுது. ஹிந்தியில ரீமேக் செய்ய பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த நிலையில கட்டைய போட்டிருக்காரு ஏக்தா கபூர். ஏன்? ஜப்பான் நாவலாசிரியரோட கதையை இவர் படம் செய்ய முறைப்படி வாங்கியிருக்காரு. திருஷ்யம் வெளியானா இவர் நாவலோட ரைட்ஸ் வாங்கினதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். திருஷ்யம் ஜப்பான் நாவலோட அட்டை காப்பி கிடையாது. ஆனா நிறைய ஒத்துமைகள் இருக்கு. இந்த குழப்பத்தோட முடிவு இன்னும் சில தினங்கள்ல தெரிஞ்சிடும்.